கொரோனா, அண்டா வைரஸ், இப்ப எபோலா வைரஸ். எபோலா அவுட் பிரேக் ஆயிருக்கு. ஆப்பிரிக்கால ஆல்மோஸ்ட் 150 பேர் கிட்ட இறந்து போயிருக்காங்க இந்த எபோலா அவுட் பிரேக்னால. சோ இந்த வீடியோல ஷார்ட்டா கிறிஸ்பா எபோலா அவுட் பிரேக்னா என்னது? எப்படி பரவும்? அதோட அறிகுறி என்ன? நம்ம இந்தியால வந்திருக்கா? இந்தியாவுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே ஷார்ட்டா இந்த வீடியோ பார்க்கலாம் நண்பர்களே. நான் தான் டாக்டர் ரஞ்சன் பேசுறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த் அவேர்னஸ் பத்தி நிறைய வீடியோ நம்ம இந்த சேனல்ல பார்க்கலாம். சோ எபோலா அவுட் பிரேக் ஆல்மோஸ்ட் அந்த காலத்துல இருந்து ஒரு வைரஸ் தான். ஒரு புது வைரஸ் எதுவுமே கிடையாது. சோ 1975ல இருந்து இந்த எபோலா அவுட் பிரேக் யூசுவலா ஆப்பிரிக்கால கான்கோல நடக்குது. நேத்து மே 21 ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 500 பேருக்கு மேல இந்த எபோலா அவுட் பிரேக்னால சஸ்பெக்டா வச்சிருக்காங்க. அதுல 150 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க. அதுல 200 பேர் சஸ்பெக்டடா சொல்லிட்டு வச்சிருக்காங்க. சோ இந்த எபோலா அவுட் பிரேக் யூசுவலா எப்படி பரவும்னு பாத்தீங்கன்னா பேட்ல இருந்து பரவுங்க. சோ பேட் இருக்கு தெரியுமா? இந்த பேட்ல இருந்து பரவக்கூடியதான் இந்த எபோலா வைரஸ். பேட்ல இருந்து மனிதர்களுக்கு எப்படி வருது? நிறைய பேர் டவுட் இருக்கும். சிம்பிளா சொல்ல போனா பேட்ல இருந்து வர எச்சோ அது யூரினோ வேற ஒரு அனிமல் சாப்பிடுது. எக்ஸாம்பிள் மான், குரங்கு சாப்பிடுது. அத மனுஷங்கள் சாப்பிடுறப்ப மனுஷங்களுக்கு பரவுதுங்க இந்த எபோலா வைரஸ். நம்ம ஊர்ல என்ன இந்த குரங்கு, மான்லாம் யார் சாப்பிட போறா? அப்புறம் ஏன் பரவுது? ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. சோ பேட்ல இருந்து வரக்கூடிய எச்சோ, யூரினோ அதுல இருந்து என்னென்ன லிக்விட்ஸ் ஐட்டம் என்னென்ன வருதோ நம்மளுக்கு பரவலாம். அப்புறம் இன்னொன்னு யாரெல்லாம் எபோலா வைரஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து பாதிக்கப்பட்டவங்க கிட்ட இருந்து பக்கத்துல இருந்தா கொரோனா மாரி காத்துல பரவுமா கேட்டா அப்படி கிடையாது. பட் ஸ்டில் அவங்களோட யூரினோ, அவங்க சாப்பிட்ட பொருள் அதெல்லாம் நம்ம தொட்டு க்ளோஸ் கான்டாக்ட் இருக்கிறப்ப நம்மளுக்கும் மனிதர்கள் எபோலா பரவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருத்தவங்க எபோலா வைரஸ் பரவுன உடனே அவங்களுக்கு அறிகுறி உடனே காமிக்காது. சோ உடம்புல 20 நாள் 2ல இருந்து 20 நாளுக்குள்ள தேவைப்படலாம். இந்த 20 நாளுக்குள்ள எப்ப வேணாலும் அவங்க அறிகுறி காமிக்கலாம். சோ அறிகுறி காமிச்சது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ட்ரை சிம்டம்ஸ் காஸ் பண்ணும். ட்ரை சிம்டம்ஸ் ஒண்ணுமே இல்லங்க. ஃபீவர், உங்களுக்கு காய்ச்சல், உடம்பு வலி, மூட்டு வலி காஸ் பண்ணும். அப்புறம் வெட் சிம்டம்ஸ். வெட் சிம்டம்ஸ் என்னன்னா உங்களுக்கு வயித்தால போறது, வாந்தி எடுக்கிறது, சில உள்ளுக்குள்ள ரத்தம் ஹெமரேஜ் ஃபார்மேஷன். சோ ரத்தம் உடம்புல லீக்கேஜ் ஆகும். இதெல்லாம் ஃபைனல் ஸ்டேஜ். இது நம்ம வெட் சிம்டம்ஸா பிரிக்கிறோம். சோ இந்த எபோலா வைரஸ்க்கு இந்த ஸ்ட்ரெயினுக்கு வேக்சின் கிடையாது. அதனால நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. எபோலா வைரஸ் நம்ம இந்தியாவுக்கு வந்துச்சுன்னு கேட்டா இந்தியாவுக்கு ஒண்ணு வரல நண்பர்களே. இந்தியாவுக்கு ஒண்ணு வரவே இல்ல. சோ யார் யாரெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும் டாக்டர் கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. யார் யாரெல்லாம் இந்த காங்கோ, உகாண்டா இந்த கண்ட்ரி இங்க இருந்து நம்ம இந்தியாவுக்கு வராங்களோ அவங்களுக்குலாம் சிம்டம்ஸ் இருக்கான்னு பார்த்து குவாரண்டைன் பண்ணணும். சோ நான் சொன்ன மாதிரி 21 டேஸ் குவாரண்டைன்ல வச்சிருக்கணும். அவங்க சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா. சோ யார் யாரெல்லாம் உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பிரிக்கா, காங்கோல இருந்து டிராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்களோ அவங்களாம் கொஞ்சம் சேஃபா இருக்க சொல்லுங்க. குவாரண்டைன் பண்ணிக்க சொல்லுங்க. சோ நம்ம யாரும் பயப்பட வேணாம். சேஃபா தான் இருப்போம். இன் கேஸ் அங்க ஏதாவது நம்ம இன்டர்நேஷனல் டிராவல் மூலம் ஆப்பிரிக்கால இருந்து யாராவது இங்க ஏதாவது நம்மளுக்கு கேஸ் வந்தது உண்டு. பட் இது வரைக்கும் நம்ம இந்தியால எந்த கேஸும் சஸ்பெக்டட் கேஸ் ரிப்போர்ட் ஆகல. இன் கேஸ் ஏதாவது கேஸ் வந்துச்சு என்னாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ. பை பை.